சென்னியோங்குதன் திருவேங்கடமுடையாய் உலகுதன்னை வாழனென்று நம்பி தாமோதரா சதுரா என்னையும் என் உடமையும் உன் சக்கரப்புரியொற்றிக் கொண்டு நின்னரலே புரிந்திருந்தேன் இனியன் திருக்குறிப்பே. பறவையேறு பரமபுருடா நீ என்னை கை கொண்ட பின் பிறவி என்னும் கடலும் பற்றி பெரும்பதமாகின்றதால் இரவு செய்யும் பாவக்காடு தீக்கொழி வேகின்றதால் அறிவை என்னும் அமுதவாறு தலைப்பற்றி வாய் கொண்டதே. எம்மனாய் என் குலதெய்வமே என்னுடைய நாயகனே நின்னுளையனாய் பெற்ற நன்மை உலகினில் யார் பெறுவார்? நம்மன் போலே வீழ்த்தமுக்கும் நாட்டிலுள்ள பாவமெல்லாம் சும்மனாதே கைவிட்டோடி தூறுகள் வாய்ந்தனவே. கடல் கடைந்து அமுதம் கொண்டு கலசத்தை நிறைத்தாற்போல் உடலுருகி வாய் திறந்து மடுத்துன்னை நிறைத்து கொண்டேன் கொடுமை செய்யும் கூற்றமும் என்கோலாடி குறுகப்பெறா தடவரை தோள் சக்கரபாணி சாரங்கவில் சேவகனே. பொன்னை கொண்டு உரைகள் மீது நிறமிற உழைத்தாற்போல் உன்னை கொண்டு என் நாமகம்பால் மாற்றினி உரைத்து கொண்டேன். உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன் என்னையும் முன்னிலிட்டேன் என்னப்பா என் இடிகேஷா என்னுயிர் காவலனே. உன்னுடைய விக்கிரமம் ஒன்றொழியாமலெல்லாம் என்னுடைய நெஞ்சகம்பால் சுவர் வழி எழுதி கொண்டேன். மண்ணடங்க மழுவலங்கே கொண்ட ராமநம்பி என்னிடை வந்த பிரான் இனியென்று போகின்றதே. பருப்பதத்து கயல் பொறித்த பாண்டியர்குல அதிபதி போல் திருப்பொழிந்த சேவடியன் சென்னியில் மேல் பொறித்தாய் மறுப்பொசித்தாய் மல்லடத்தாய் என்றென்றும் உன் வாசகமே உருப்பொழிந்த நாவினே உனக்குரியதாக்கினையே. தடவரைவாய் மிளிர்ந்து மின்னும் தவழ நெடுங்கொடி போல சுடரொழியாய் நெஞ்சினுள்ளே தோன்றும் என் ஜோதி நம்பி படதளமும் வைகுந்தமும் மதில் தூராபதியும் இடவகைகள் இகழ்ந்திட்டு என்பால் இடவகை கொண்டனையே. வேயரங்கள் குலத்துதித்த விட்டி சித்தன் மனத்தே கோவில் கொண்ட கோவலனே கொழுங்குளிர் முகில் வண்ணனை ஆயிரேற்றை அமரர் கோவை அந்தனர்தம் அமுதத்தினை சாய் போல பாடவல்லார் தாமும் மனுக்கர்களே. சாடு சாடு பாதனே சலங்கலந்த பொய்கவாய் ஆடராவின் வன்பிடர் நடம்பயின்ற நாதனே. கோடு நீடு கைய செய்ய வாதம் நாளும் முன்னினால் வீடனாக மெய் செய்யாத வண்ணம் என்கொள் கண்ணனே. திருமழிசை பிரானுடைய பாசுரம் இது. எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள். வடதேசத்து மகான்களை ஸ்ரீ மகாபக்த விஜயம் என்ற தலைப்பிலே நாம் அனுபவித்து வருகிறோம். அதிலே இன்றைய தினம் நாம் 49வது ஸ்ரீ திரிபுரதாசர் என்ற மகானுடைய சரிதத்தை நாம் காண்கிறோம். மதுரா நகரிலே திரிபுரர் என்ற ஒரு பக்தர் இருந்தார். அவர் அரசனது முதல் அமைச்சராக மந்திரி சபையில் முதலமைச்சராக இருந்தார். மந்திரியாக இருப்பதற்கு வேண்டிய அனைத்து தகுதிகளும் அவருக்கு ஒருங்கே அமைய பெற்றிருந்தன. அவர் சில வருடங்கள் முதல் மந்திரியாக பதவியில் சிவனே செய்து கொண்டிருந்த பொழுது அவர் ஓய்வு பெற்று திவ்ய தேச யாத்திரைகளுக்கு தேசாடனம் செய்ய வேண்டும் என்று விரும்பினார். அதை அரசனிடம் தெரிவித்தார். அரசரும் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அவருக்கு தக்க சன்மானங்கள்லாம் கொடுத்து நீங்கள் தேசாடனம் செய்து வாருங்கள் என்று அனுப்பி வைத்தார். தேசாடனம் அதாவது திவ்ய தேச யாத்திரைக்காக புறப்பட்ட அவர் பிருந்தாவனத்திற்கு வந்தார். பிருந்தாவனத்தில் அங்கே இருந்த அவர் கண்ணனையும் அந்த ஆலயங்களையும் பார்த்தவுடன் அந்த சூழ்நிலை அவருக்கு மிகவும் பிடித்து போயிற்று. ஆகவே அங்கேயே தங்கி ஆயுள் முழுவதும் கழித்து விட வேண்டும் என்று விரும்பினார். அதை தன்னுடைய மனைவியிடம் கூறினால் அவளுக்கும் அதே எண்ணம் இருந்ததனால் நான் சேர்ந்து இருந்து விடுவோம் என்று இறங்கினார். மதுரா நகரிலே தனக்கு கொடுத்த எல்லா பொருட்களையும் ஏழை எளியவர்களுக்கு விநியோகம் செய்தார். சேர்த்துவிட்டு பிருந்தாவனத்திலே தங்கியிருந்து தினசரி உஞ்சி விருத்தி எடுத்தேன் தன்னுடைய காலேஜை போயிட்டுவோம். ஏன்னா பணம் இருந்ததுனாவே ஒரு இறைவனிடம் மனம் நாராது. நமக்கென்று சேர்த்து வைக்கக்கூடிய எண்ணம் வந்துருத்துனாவே பகவான் மேலே உள்ள பக்தி நமக்கு கொஞ்சம் குறையும். யாருக்காக இருந்தாலும் சரி, மகான்களுக்கே அந்த நிலைமை உண்டு. என்றைக்கு கையில் பொருள் இல்லையா நாளைக்கு பகவான் படியளப்பான்னு என்ற எண்ணத்தோடு இருந்தால் தான் பூர்ண பக்தி ஏற்படும். அப்போ ஏற்படக்கூடிய சோதனைகள் ஏற்படுத்தி நம்மளை ஏற்றுக்கொள்வான். நமக்கு நம்ம கையில் பணம் இருந்து நமக்கு நாளைக்கு வழி இருக்குங்கிற எண்ணம் நமக்கு வந்துருத்துனாவே பகவான் மேலே உள்ள பக்தி நமக்கு குறைஞ்சிடும். நாளை பொழுதே இறைவனுக்கு அழைத்து நடக்கும் வாழ்வில் நிம்மதி நாட்டு நான் கண்ணதாசன்.
நாளைக்கு பொழுது பகவான் படி இழப்பான்ங்கிற நம்பிக்கையோடு இருக்கணும். அப்போ ஏற்படக்கூடிய பகவானுடைய சோதனைகளில் தாங்கி பகவானுடைய காட்சி கிடைக்கும், பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். இதுதான் மகான்களுடைய வாழ்க்கையில் உள்ள இது. அதுபடி பிருந்தாவனத்தில் அவர் நாள்தோறும் இறைவனுடைய நாமாக்களை பாடி உஞ்சிவிருத்தி எடுப்பதும் அதை கொண்டே பாகவதர்களுக்கு அளித்து தாமும் உண்பதுமா. ஏன்னா அன்னைக்கு உஞ்சிவிருத்தியில் என்ன கிடைக்கிறதோ அதை தானும் தன்னுடைய மனைவியும் சாப்பிட்டு விட்டு மற்றவர்களுக்கு விருந்தினர்களுக்கு உபசாரம் பண்ணிவிட்டு பாக்கி இருப்பதை தான் சாப்பிட்டு இப்படி காலம் கழித்து வந்தார். எனக்குமே தேவை குறைஞ்சிருத்துனா சந்தோஷம் வந்துடும். தேவைகள் கூட கூட நமக்கு எவ்வளோ வருதாலும் சரியாக இருக்கும். தேவைகளை குறைத்து கொண்டு ஆசைகள் தானாக குறைஞ்சிரும். ஆகவே அவர் வருஷந்தோறும் இப்படி பல வருடங்கள் அங்கே கழிந்தன. ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடும் ஜென்மாஷ்டமி முதலிய உற்சவங்களும் வந்து போயின. அவர் நாம சங்கீர்த்தனம் ஒன்றை செய்வதையும் உஞ்சிவிருத்தி எடுத்து அதிலே கிடைக்கக்கூடிய அதை வைத்து தினசரி தானும் உண்டு மற்றவர்களுக்கும் கொடுத்து மிக நிம்மதியாக வாழ்க்கையை கழித்து வந்தார். இந்த சமயத்தில் இறைவனுக்கு பல்வேறு நாட்டிலிருந்து வரும் தொண்டர்கள் பற்றாடுகளை கொண்டு வந்து அணிவித்து மகிழ்ந்தனர். இது கண்டு திரிபுரதாசருக்கு பகவானுக்கு விதவிதமான அலங்காரம் பட்டாடைகளில் மதுராபுரியில் கண்ணனுக்கு பிருந்தாவனத்தில் இதை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப ஆசை வந்துருத்தோம். நாமளும் இது மாதிரி ஒரு அழகான ஆடையை பகவானுக்கு சாத்தி கண் குளிராக கண்டு ரசிக்க வேண்டும் என்று நினைத்தார். உடனே அந்த ஆசையை தன்னுடைய மனைவியிடம் வெளிப்படுத்தினார். அம்மா, பகவானுக்கு பாரு, ஒவ்வொருத்தாலும் எத்தனை பட்டாடைகள் எவ்வளோ அலங்காரமான வஸ்திரங்களை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து சாத்தி அழகு பார்க்கிறார்கள். நாமளும் ஒரு அழகான ஒரு ஆடையை அவருக்கு கொடுத்து அதை பார்த்து அதை பகவானுக்கு அதை அலங்கரித்து கண்குளிர காண வேண்டும்னு நினைக்கிறேன்னார். உடனே அவருடைய மனைவி சொன்னால், சுவாமி, நீங்கள் ஆசைப்படுறதெல்லாம் சரிதான், ஆனால் நீங்கள் மந்திரியாக இருக்கும்போது இந்த மாதிரி ஆசை வந்ததுன்னா நீங்கள் விலை உயர்ந்த ஆடைகளை வாங்கி பகவானுக்கு காத்தி கண்குளிர நீங்கள் அனுபவிக்க முடியும். இப்பொழுதோ எல்லா சொத்தையும் நாம் ஏழைகளுக்கு தானம் செய்துவிட்டு உஞ்சிவிருத்தி எடுத்து பிழைத்து கொண்டிருக்கிறோம். அன்றாட ஜீவனமே நம்ம உஞ்சிவிருத்தி எடுத்ததில் தான் இருக்குது. இப்படிப்பட்ட நிலைமையில் நாம் எப்படி அதை செய்ய முடியும்? ஆனால் எனக்கு இது வேட்கையாக இருக்கிறது, இதை என்னுடைய மனதில் தோன்றிவிட்டது, அதுக்கு என்ன வழி என்று சொல்லி தன்னுடைய வீட்டில் இருக்கிற ஒரு பழைய பாத்திரம் ஒன்று இருந்தது, அதை எடுத்துக்கொண்டே கடையில் விலைக்கு போட்டு விட்டு அதில் தன்னுடைய சக்திக்கு ஏற்ற ஒரு சாதாரண ஒரு ஆடை, உயர்ந்த பட்டாடை இல்லை, சாதாரணமான அளவுக்கு ஒரு ஆடையை வாங்கி நேரே அங்கே போனார். கோவிலுக்கு போனார். கோவில் போனவுடனே பக்தர்களெல்லாம் இறைவனுடைய புகழை பாடிக்கொண்டிருந்தார்கள். பகவான் பிருந்தாவனத்தில் கண்ணன் புன்முறுகளோடு காட்சி கொடுத்திருந்தான். அந்த மோகன வேணுகோபாலன் காட்சி கொடுத்து கொண்டிருந்தான். திரிபுரதாசர் அங்கிருந்து அர்ச்சகரிடம் இந்த ஆடையை கொடுத்து, சுவாமி, இதை எம்பெருமானது திருமேனியிலே சாத்தி எனக்கு கற்பூர ஆரத்தி செய்ய வேண்டும் என்றார். இப்போது அந்த அர்ச்சகருக்கு இவர் இருந்த கோலமும் இவர் கொண்டு வந்த ஆடையும் பார்த்து ஒரு ஏளனமாக சொன்னார். ஏன் சுவாமி, பெருமாளுக்கு எப்படிப்பட்ட அழகாரமான பட்டாடைகளெல்லாம் உடுத்திருக்கோன்னு பார்த்தீங்களா? பக்தர்கள் அளவுக்கு அதிகமாக ஆடைகளெல்லாம் விதவிதமான பட்டாடைகள் விதவிதமான வஸ்திரங்கள் எல்லாம் கொடுக்குறாங்க. அதையே சாத்த முடியாமல் நாங்கள் வச்சுட்டுருக்கோம். இன்னும் நிறைய பக்தர்கள் கொடுத்த ஆடைகள் அலங்காரங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நாளைக்கு நாளை கழிச்சு போடணும் இருக்கும். நீங்கள் ஒரு சாதாரணமாக கால் துடைக்கிற துணி மாதிரி இருக்குது, அதாவது சுத்தம் செய்கிற துணி, கீழே அழுக்கு எல்லாம் சுத்தம் செய்யக்கூடிய துணி மாதிரி இருக்குது. இதை போய் பகவானுக்கு சாத்தி அலங்காரம் பண்ண முடியுமா? இது பார்ப்பதற்கு நன்றாக இருக்குமா? நீங்களும் இதை போய் கொண்டு வந்துட்டீங்களே என்று ஒரு ஏளனமாக சொல்லி கேலி பண்ணார். திரிபுரதாசரோ
ஐயா, இது இந்த ஏழையினுடைய பொருளை உதாசீனம் செய்ய வேண்டாம். பகவான் ஆடையினுடைய நன்மையை நினைப்பதில்லை, அவன் கொடுப்பவர்களுடைய மனசைத்தான் நினைப்பார். ஆகவே இதை சாத்தி நீங்கள் எனக்கு ஒரு முறை சாத்தி விட்டு எனக்கு அப்புறம் காத்தி விட்டு நீங்கள் வழக்கம் போல் வேறு எந்த ஆடையும் வேணாலும் அனுபவிங்கள் என்று வேண்டினார். இவருக்கு இந்த அர்ச்சகருக்கு பொறுக்க முடியல, கோபம் வந்து விட்டது. இதெல்லாம் ஒரு துணின்னு இதை போய் பகவானுக்கு சாத்தணும்னு சொல்கிறீரையா என்று சொல்லிவிட்டு, இது எதுக்கு லாய்க்கு என்று சொல்லி கீழே போட்டுவிட்டு, ஏன்னா அது கிட்டத்தட்ட அந்த துணியுடைய தரம் வந்து சாதாரணமாக தரையை துடைக்கிற துணி மாதிரி இருக்கும். ஆகவே தரையில் அந்த ஈரத்தின் மேலே, அந்த ஈரமாக இருக்கக்கூடிய அந்த கர்ப்பகிரகத்தில் உள்ள தரையில் வீழ்த்தி கொண்டு அது மேலே ஏறி நின்று கொண்டு மற்ற அலங்காரங்களை செய்ய ஆரம்பித்தார். அர்ச்சகத்து கர்வத்தை ஒடுக்கி திரிபுரதாசனுடைய மெய்யன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று பகவான் நினைத்தார். உடனே இரவு திருமஞ்சனம் முடிஞ்ச உடனே பூஜைகள் நடைபெறும் பொழுது மூலமூர்த்திகள் பெருமாளுடைய திருவடியான காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. அர்ச்சகர்கள் திருமஞ்சனம் முடிஞ்ச உடனே உடம்பை வஸ்திரத்தை வைத்து சுத்தம் பண்ணி விட்டு அலங்காரம் பண்ணணும்னு பார்த்தா பெருமாளுடைய திருவடிகள்லாம் காலெல்லாம் நடுங்க ஆரம்பித்தது. உடனே அங்கேருந்து அர்ச்சகர்கள் எல்லா அர்ச்சகர்களும் சேர்ந்து வஸ்திரங்களை போட்டு நல்லா இருக்க கட்டுகிறார்கள். பெருமாளுக்கு காலில் பஞ்சகஷம் மாதிரி கட்டிவிட்டு இருக்கக்கூடிய நல்ல விலை உயர்ந்த வஸ்திரங்கள், நல்ல நல்ல வஸ்திரங்களை 1க்கு 2 வஸ்திரங்களாக போட்டுவிட்டு நல்ல நல்ல வாசனை திரவிய வாசனை தூபம், அகில், கற்பூரம் இதெல்லாம் காட்டுகிறார்கள். ஆனால் பெருமாளுடைய அந்த நடுக்கம் நின்றபடியாக இல்லை. இந்த செய்தி ஊர் முழுவதும் பரவிவிட்டது. மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து கோயிலில் குழுமினார்கள். இது என்ன அபச்சாரமாக இருக்குது? பெருமாளுடைய கல்லாலான திருமேனி கால் நடுங்கி கொண்டு குளிரில் நடுங்கிறது மாதிரி உண்மையான இது மாதிரி நடுக்க ஆறுதே, இது என்ன பாதகம், என்ன நடந்தது என்று அப்பொழுது பகவான் அசரீரியாக அந்த திரிபுரதாசர் தந்த அந்த சாதாரண நூலாடையை அணிவித்தால்தான் என்னுடைய குளிர் நடுக்கம் நீங்கும் என்று பகவான் சொன்னார். அந்த குரலானது அர்ச்சகர்களின் காதில் விழுந்தது. உடனே அர்ச்சகர் இது எல்லோருடைய செவிகளில் விழும்படி உரத்த குரலில் கூற மக்கள் ஆனந்தம் கொண்டனர். திரிபுரதாசர் கொடுத்த துண்டை விரித்திருந்த அர்ச்சகர் பயந்து அதை எடுத்து சுத்தம் செய்து கொடுக்க மிகுந்த பக்தியுடன் மற்ற அர்ச்சகர்கள் அந்த எம்பெருமானது திருமேனியிலே அதை சாத்தினார்கள். இப்பொழுது அந்த பிரகாரத்தில் தியானத்தில் ஆழ்ந்து மறந்திருந்தார் தாசர். ஏன்னா அவர் கொடுத்த துணியை உபயோகிக்கலை. என்ன பண்ணுறது? நாமஸ்மரணம் பண்ணி கொண்டு பிரகாரத்தில் தியானத்தில் ஆழ்ந்து இருந்த தாசரை யாரோ உலுக்கியது கண்டு விழித்திருந்தார். யாரோ அவரை கூப்பிட்டது மாதிரி இறைவன் அவர் கொண்டு வந்து அளித்த அந்த நூல் ஆடையினாலே கம்பீரமாக அழகாக காட்சி கொண்டு இருந்தார். உடனே இறைவனே, என் அற்புதமான ஆடையும் அற்பமான இந்த ஆடையும் ஏற்றுக்கொண்டு எனக்கு அனுகிரகம் செய்தாயே என்று மெய்சிலிருக்க கண்கள் சோர வழங்கினார்கள். உடனே அங்கிருந்த அர்ச்சகர்கள் எல்லோரும், சுவாமி, உங்களுடைய மெய்யன்பை அறியாமல் நீங்கள் கொடுத்த பொருளை நான் மட்டம் என்று நினைத்து கொண்டு நான் அதை அலட்சியம் செய்த தவறுதான் என்று அந்த அர்ச்சகரும் மற்ற அர்ச்சகர்களும் அவரை வணங்கினார்கள். நான் அழகாக கண்ணதாசன் படம், ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை, அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை, இறைவன் இருப்பது எங்கே, அது இங்கே வேறெங்கே என்று பாடுவான்.
அதாவது பகவானுக்கு நாமெல்லாம் அன்பினால் நம்ம உயர்ந்த ஆடைகளை கொடுக்கிறோம், எத்தனையோ அலங்காரங்களை செய்து பார்க்கிறோம் என்றாலும் பகவான் எதிர்பார்ப்பது ஒருத்தர் எக்கச்சக்கமான பணத்தோடு வந்து நமக்கு உயர்ந்த ஆடைகளை அணிவிக்கிறாரே என்று அவரை ஒரு பார்வையோ, அல்லது ஒரு ஏழை ஒருத்தன் குறைந்த அளவிலே ஏதாவது ஒன்று செய்தான் என்ற அவருக்கு எந்த பாரபட்சமும் கிடையாது. நாம் வேணால் நினைப்போம், ஆனால் இறைவனை பொறுத்தவரை அவர்கள் கொடுக்கக்கூடிய மனசு எப்படி இருக்குது, அவருடைய உள்ளம் எப்படி இருக்கிறது என்பதைத்தான் பகவான் பார்ப்பான் என்பதற்கு இந்த ஹரிவியாசருடைய சரிதம் நமக்கு, திரிபுரதாசருடைய சரிதம் நமக்கு ஒரு பாடமாக அமைந்திருப்பது என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய ராமராம். சத்குரு மகாராஜுக்கு ஜெய, ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய. அறியாத பிள்ளைகளும் அன்பினால் முந்தன்னை சிறுபேரழித்தனம் சீறி அருளாத இறைவாணிதாராய் பறையலோரும் பாவாய். இற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே ஆகும் உனக்கே நாம் ஆட்சேவோம். மற்ற நம் காமங்கள் மாற்றையலோரும் பாவை. செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவரும் பாவா. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்த ராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.